கூட்டமே இல்லாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக கோவாவில் ஒரு பீச் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கோவாவில் வாஸ்கோ ட காமா பக்கத்தில் இருக்க மர்மோகோன்ற இடத்துல இருக்க இந்த ஜப்பானீஸ் கார்டனுக்கு கீழே தான் இந்த பீச் இருக்குது. இந்த ஜப்பானீஸ் கார்டன் ஏன் பேர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இங்கே பாட்டில் டீஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை அதனால் இந்த பேர் வந்துச்சு என்னன்னு தெரியல. இது ஒரு ஈவினிங்க்கு சன்செட் பாயிண்ட்டுக்கு நல்ல இடம். இந்த கார்டனோட எண்ட் பாயிண்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன வழி இருக்கும். இது வழியாக ஒரு 500 மீட்டர்ஸ் நீங்கள் கீழே இறங்கி போகணும். போனால் இந்த மாதிரி ஒரு சின்ன நுழைவாயில் இருக்கும். ஸ்ரீ துர்கா மாதா சிவபெருமான் கோயில் எழுதியிருக்கும். அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கினா நம்ம அந்த கோயிலுக்கு போகலாம். இந்த சிவபெருமானுக்கு தனி சன்னதி, துர்கை அம்மனுக்கு தனி சன்னதி, அது மட்டும் இல்லாமல் வீர ஆஞ்சநேயரும் இருக்கார். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கடல் ரொம்ப அழகாக காட்சி தரும். ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே உட்காந்து தியானம் பண்ணிங்கன்னா மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. நான் இங்கே போகும்போது நான் ஒரே ஆள் தான் போனேன். எல்லா பீச்லேயும் கூட்டமாகவே பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பீச்சை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் யாருமே இல்லாமல் இந்த கோயிலோட தியானம் பண்ணவும் இந்த பீச்சை பார்க்கவும் ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. 1 மணி நேரம் நான் மட்டும்தான் இந்த பீச்சில் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த அழகெல்லாம் ரசிச்சுட்டு இருந்தேன். இந்த பீச்சோட பேர் பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் பீச். சும்மா கூகுள் மேப்ஸை பார்த்துட்டு போன ஒரு பீச் இப்போ என்னோடய ஃபேவரட் பீச்சாக மாறிடுச்சு. நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த இடத்த பார்த்துட்டு வாங்க.